மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எதுவும் செய்துவிடக் கூடாது என மத்திய அரசு விடாப்பிடையாக உள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கும் மதுரை எம்பி சு வெங்கடேசன், தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் மத்திய அரசு செயல்படுவதாகவும், மக்களாட்சி அதிகாரத்திற்கு முற்றிலும் எதிரான ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் விமர்சித்திருக்கிறார். மதுரை எய்ம்ஸுக்கு அடுத்த ஆண்டு அறிவிப்பு வந்த எய்ம்ஸ்களும் கட்டி முடித்து திறப்புவிழா ஆகிவிட்டது. ஆனால் மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் எதையும் செய்யக்கூடாது என்பதில் விடாப்பிடியாக ஒன்றிய அரசு இருக்கிறது. 16க்கும் மேற்பட்ட முறை நாடாளுமன்றத்தில் மதுரை எய்ம்ஸ் பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறோம். எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அவ்வளவு சமாளித்து, எவ்வளவு திசை திருப்ப முடியுமோ அவ்வளவு திசை திருப்புகிற பதிலைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது தேர்தல் வந்து விட்டதால் நாங்கள் அடுத்த மார்ச் பிப்ரவரி 2வது வாரம் டெண்டர் விட்டுருவோம் அல்லது கட்டுமான பணி ஆரம்பிப்போம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டு நிறைவு பெற்று விட்டது. தமிழகத்தை, மதுரையை வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் இயங்குகிற ஒன்றிய அரசுக்கு வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். அதிகாரத்தை குறுக்கு வழியில் நிலைநிறுத்த நினைப்பவர்கள் பயன்படுத்துகிற கருவியாக ஆளுநர் பதவி இருக்கிறது. அது மக்களாட்சி அதிகாரத்துக்கு முற்றிலும் எதிரானது. காலனிய மனோநிலை, காலனிய நிர்வாக நடைமுறையின் தொடர்ச்சி அது. எனவே ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும்.